தனியாத்தான் இருப்பேன். சிங்கில் இருந்த பாத்திரங்களை தேய்த்து கொண்டிருந்தபோது வான்மதிக்கு கால் வலித்தது. இனிமேலும் நிற்க முடியாது என்பது புரிய அருகில் இருந்த சேரில் அமர்ந்தார் அவர். கொஞ்ச நாட்களாகவே இப்படித்தான் கால் ரொம்ப வலிக்கிறது. கால் மட்டுமில்லை, கையும் கூட வலிக்கிறது. எதையாவது ஒரு பொருளை எடுக்க வேண்டும் என்று கையை நீட்டும் போது நீட்ட முடிவதில்லை. மிகவும் சிரமப்பட்டுதான் எடுக்க வேண்டியிருக்கிறது. வயது 50க்கு மேல் ஆகிறது. இப்போதே இந்த நிலைமை என்றால் இனி நாட்கள் செல்ல செல்ல என்ன ஆகுமோ? சிறு வயதிலிருந்து எல்லா வேலைகளையும் தானே செய்ய வேண்டும் என்ற கட்டுப்பாடுடன் வளர்ந்தவர் வான்மதி. எந்த ஒரு உதவியையும் பிறரிடம் கேட்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தவர். அதே பழக்கம் திருமணத்துக்கு பின்னரும் நீடித்தது. அது பல சமயங்களில் அவருக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்திருக்கிறது. ஆனால் அதெல்லாம் ரத்தம் இளமையாக இருந்த வரையில்தான். இப்போது வயதாக ஆக மிகவும் சிரமமாக இருக்கிறது. ஆனாலும் யாரிடமும் எந்த உதவியும் கேட்கக்கூடாது என்பதில் அவர் தெளிவாக இருந்தார். இதற்கு மிக முக்கியமான காரணமாக அவர் பார்த்த பல வீடியோக்களை சொல்லலாம். பலரும் மைக்கை கையில் பிடித்துக்கொண்டு, நீங்கள் யாரையும் சார்ந்து வாழாதீர்கள், மகனிடமும் மகளிடமும் கூட தள்ளி நில்லுங்கள், உங்களை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள், உங்கள் சொத்தையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்வதை கேட்டு அவருக்கு பீதியே வந்துவிட்டது. அவர்கள் எல்லோரும் நல்லதுக்கு தான் சொல்கிறார்கள். ஆனால் எதையுமே தீவிரமாக கற்பனை செய்து பார்க்கும் வான்மதிக்கு அது கலக்கத்தை கொடுத்தது. யாரையும் நம்பக்கூடாது, நம்பினால் அதோகதிதான் என்று அவர் உள் மனது நம்ப ஆரம்பித்தது. விளைவு, அவர் மனதளவில் தன்னை தனியாக பிரித்து கொண்டார். கணவர் மறைந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன. மகன் திருமணமாகி மாடியிலேயே இருக்கிறான். ஆனாலும் கூட அவர் நெருங்கி பழக பயந்தார். தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார். தப்பி தவறி கூட மாடிக்கு செல்வதில்லை. மகனே கீழே வந்தாலும் இரண்டொரு வார்த்தைகள் பேசிவிட்டு அமைதியாகி விடுவார். மருமகள் ரொம்ப அமைதி, எந்த பேச்சும் வைத்து கொள்ள மாட்டாள். மகள் காஞ்சனா அடுத்த தெருவில்தான் இருக்கிறாள். வான்மதியும் அதிகம் அங்கே போக மாட்டார். காஞ்சனா வாரத்துக்கு ஒரு முறை வந்து அம்மாவை பார்த்துவிட்டு செல்வாள். எல்லோரும் அருகிலேயே இருக்கிறார்கள். அவரது உலகமே அருகே இருப்பது போலதான். ஆனாலும் கூட தள்ளி நிற்பதுதான் பாதுகாப்பானது என்று அவர் நம்பினார். இப்போது கொஞ்ச நாட்களாக சமைப்பதற்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது. தினமும் இட்லிதான், தொட்டுக்க இட்லி பொடிதான். மதியம் வெறும் தயிர் சாதம் ஊறுகாயுடன். இரவு மறுபடியும் இட்லிதான். சமைக்க சிரமமாக இருக்கிறது என்று மகளிடம் சொன்னால் கூட ஒரு கை அரிசி போட்டு செய்து கொடுத்து விடுவாள். அது அவருக்கே தெரியும். ஆனாலும் அவர் அதை விரும்பவில்லை. நான் ஏன் பிறரிடம் போய் நிற்க வேண்டும்? அது மகனாகவே இருந்தாலும் சரி, மகளாகவே இருந்தாலும் சரி, மருமகளாக இருந்தாலும் சரி, யாருடைய உதவியும் இல்லாமல் வாழ்வதுதான் கம்பீரம், சுயமரியாதை. அது மட்டுமல்ல, பிரச்சனை இல்லாததும் கூட என்ற எண்ணம் அவர் உள்ளத்தில் ஊறிப்போயிருந்தது. அவரது இந்த போக்கு மகனுக்குமே கொஞ்சம் வருத்தத்தை தந்தது. ஆனால் அவன் வருத்தத்தை பார்த்தால் தன் சுயமரியாதை போய்விடுமே. இந்த சுயமரியாதை மட்டுமே இறுக்கி பிடித்ததால் எல்லாமே குளறுபடியாக இருக்கிறது. உடம்பில் உள்ள எனர்ஜி எல்லாம் வற்றிவிட்டது போல் இருக்கிறது. நிற்க கூட தெம்பில்லாமல் போனது. இப்படி ஒரு நிலைமை தனக்கு வரும் என்று அவர் நினைத்தது கூட இல்லை. உடம்பு இந்த அளவுக்கு ஒத்துழைக்காமல் போகும் என்பது அவர் எதிர்பார்த்திராத ஒன்று. இப்படி சுயமரியாதையே கட்டிக்கொண்டிருந்தால் வேலைக்கு ஆகுமா? புரியவில்லை. என் நேரமும் மனதில் ஒரு வெறுமை இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த மன ஓட்டத்தினுடனேயே 6-7 வருடங்கள் ஓடிவிட்டன. ஒரு நாள் பாத்ரூம்க்கு சென்றவர் வழுக்கி விழுந்து விட்டார். அவரால் எழுந்திருக்கவே முடியவில்லை. கத்தினாலும் யாருக்கும் கேட்காது. மகனும் மருமகளும் ஆபீஸுக்கு சென்று இருந்தனர். எப்படி எழுந்திருக்க என்றே தெரியவில்லை. உடம்பெல்லாம் ரணமாக வலித்தது. கையை தரையில் ஊன்றி மிகவும் சிரமப்பட்டு ஊர்ந்தவாறே வந்தவர் செல்லை கையில் எடுத்தார்.
கொஞ்சம் கூட யோசிக்காது மகளுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொன்னார். 10 நிமிடங்களில் காஞ்சனா நைட்டியுடனேயே ஓடி வந்து விட்டாள். உடனடியாக அவரை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிவிட்டு அண்ணனுக்கும் அண்ணிக்கும் ஃபோன் செய்ய அவர்களும் வந்துவிட்டனர். டாக்டர் சில நாட்கள் வான்மதி ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டும், சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கிறது என்று சொன்னார். அவர் ஆஸ்பத்திரியில் இருந்தபோது மகன், மருமகள், மகள் என்று மாறி மாறி அவருடன் அருகிலிருந்து கவனித்துக் கொண்டனர். சில நாட்களிலேயே வீட்டுக்கு வந்துவிட்டனர். வீட்டுக்கு வந்ததும் மகள் அவருடனேயே தங்கிவிட்டாள். அவருக்கு நேரத்துக்கு வேண்டியதை செய்தாள். அப்போதுதான் வான்மதிக்கு ஒன்று புரிந்தது. தனக்கொரு பிரச்சனை என்றதும் முதலில் அவர் ஓடியது ஒரு உறவு கிட்டதானே, மகள் என்ற உறவு கிட்டதானே. அந்த சமயத்தில் எந்த கொள்கைகளும் கோட்பாடுகளும் நினைவுக்கு வரவில்லையே. தனக்கு ஒரு பிரச்சனை என்றதும் அந்த உறவுகள் தானே இப்பொழுது அவரை காப்பாற்றி வைத்திருக்கின்றனர். இவர்களின் இந்த அன்பு, கவனிப்பு, அக்கறை மனதுக்கு எவ்வளவு இதமாக இருக்கிறது. மனப்புழுக்கம் குறைந்து மன இறுக்கம் மறைந்து மன நிறைவை கொடுக்கிறது. மனதில் இருந்த வெறுமையும் காணாமல் போய்விட்டதே. இத்தனை நாட்களும் தான் வாழ்க்கையை சரியாக வாழவில்லையோ. யாரையும் சார்ந்து இருக்க வேண்டாம் என்பது உண்மைதான். ஆனால் அதனால் எல்லோரையும் பிரிந்து இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லையே. இப்போதுதானே இது புரிகிறது. இத்தனை நாட்களும் இவர்களை மனதளவில் தள்ளி வைத்திருந்தது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். வாழ்க்கையை புரிந்து கொண்டார் வான்மதி.